அமித்ஷா அவர்கள் 3-4 முறை வர இருக்கிறார் தமிழகத்தில். கேரளா போயிட்டு தமிழ்நாடு போயிட்டு கேரளா, புதுச்சேரி அங்கேயே சுத்திட்டு இருப்பாரு 4 நாளைக்கு. அதாவது ஏப்ரல் 8, 9, 10, 11 3 நாள் அங்க இருப்பாரு. டென்டேட்டிவா போட்டிருக்காங்க. தமிழக காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு திமுக தான் இருக்காங்க. ஆனா அவள போஸ்ட்போல் சினாரியோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா டெல்லியில நான் கேள்விப்படுகிறேன். இருப்பினும் தாவேகாவுடன் ஏன் காங்கிரஸ் தன்னுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறது? ஏன் ராகுல் காந்தி இது வரைக்கும் ஸ்டாலினோட பேசுறேன்? நேற்றும் அந்த கேள்வி கேட்டேன், இன்றும் அந்த கேள்வி கேட்டேன். ஏதாவது தகராறா, சண்டையா, முட்டிக்கிறாங்களா தெரியலையே. விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்ட முடிவு செய்த பிறகு, அதாவது நேற்றை முன்தினத்தில் இருந்து சிச்சுவேஷன் மாறி இருக்குது. டிஎம்கேக்கு கொஞ்சம் டவுனா போயிட்டு இருக்குதுங்க. டிஎம்கே மோஸ்ட் அஃபெக்டட். மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் போயிடும். நேற்று அவர் நோம்புங்க பொழுது தொப்பியை போட்டுக்கொண்டு போட்டதில் பலத்த வரவேற்பு இருக்கிறது விஜய்க்கு. பேசு தமிழா பேசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஊடகங்கள் யாருமே எடுக்காத ஒரு புதிய முயற்சியை நம்ம பேசு தமிழா பேசி சேனல் எடுத்திருக்கோம். டெல்லியில இருந்து தமிழக சட்டமன்ற தேர்தலை எப்படிலாம் பாக்குறாங்க, என்னென்ன யுகங்கள் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்ற விஷயங்களை குறித்து நம்மிடம் தினம் நிறைய ஸ்கூப்புகளை கொடுக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார்கள். அவங்கள கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வார்கள் அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு வந்திருக்காங்க. அமித்ஷா அவர்களை சந்திக்க போறாங்க. இப்ப இந்த சந்திப்புல எவ்வளவு சீட்ஸ் எல்லாம் பிஎம்கே ஒதுக்க போறாங்க, பிஜேபிக்கு ஒதுக்க போறாங்க, டிடிவி தினகரன் அவங்களுக்கு ஒதுக்க போறாங்க, மற்ற கட்சிகளுக்கு எவ்வளவு ஒதுக்க போறாங்க? அதன் பிறகு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் ஹோம் மினிஸ்டர் அவங்க கிட்ட என்ன ரெக்வஸ்ட் வைக்க போறாங்க? பேசி தமிழா பேசி நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எடப்பாடி பழனிசாமியை எதிர்கட்சி தலைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருமானவர் டெல்லி வந்திருப்பது மிக முக்கியமானது. அனைத்து பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடந்து விட்டன. இன்று அவர்கள் முக்கியமான பேச வேண்டியது என்னன்னா, அதுதான் முக்கியம். என்ன ஏது எப்படி செலவழிக்கிறது கொள்றதெல்லாம் சீட்டெல்லாம் செஞ்சாச்சு. இப்ப டிஎம்கே எவ்வளவு சீட் கண்டெஸ்ட் பண்றதோ அதோட ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கண்டெஸ்ட் பண்ண போறாரு இபிஎஸ். எனக்கு தெரிந்து மட்டும் 169, 170 சீட்டை வந்து முடியும்னு நினைக்கிறேன். பாஜகவிற்கு 30 சீட், டிடிவி தினகரனுக்கு 10 கேட்கிறாரு, 8, 9 கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 20 கேட்கறாங்க, 17 கொடுக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சாச்சுங்க. இப்ப வந்து எப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வேருடன் புடுங்கி எறிவது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். தவிர நேற்று நான் சொன்ன மாதிரி பிரதமருடைய தேதிகள் குறிக்கப்பட்டு விட்டது, எப்பொழுது வரப்போகிறார் தமிழகத்திற்கு என்று. அதை தவிர அமித்ஷா அவர்கள் 3-4 முறை வர இருக்கிறார் தமிழகத்திற்கு. கேரளா போயிட்டு தமிழ்நாடு போயிட்டு கேரளா, புதுச்சேரி அங்கேயே சுத்திட்டு இருப்பாரு 4 நாளைக்கு. அதாவது ஏப்ரல் 8, 9, 10, 11 3 நாள் அங்க இருப்பாரு. டென்டேட்டிவா போட்டிருக்காங்க. ஏன்னா அது மாதிரிதான் டெல்லி போலீஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்குது. டு ப்ரிப்பேர் அட்வான்ஸ் லைசான் டீம் அங்கெல்லாம் போகும், எந்தெந்த கூட்டம் பண்ண போறாங்களோ அதுக்கெல்லாம். ஒன்று. இரண்டாவது, பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து விட்டது, இழுபறி இல்லை. போதாத குறைக்கு நாளை மறுநாளோ பியூஷ் கோயல் அவர்கள் சென்னைக்கு வந்து இந்த ஒப்பந்தத்துக்கெல்லாம் பண்ண போறாரு. இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டு இங்கே இருக்காரு. அவங்க பேசும்பொழுது டெல்லியில் இந்த தமிழகத்தை தவிர நான் ஒரு முக்கிய செய்தி ஒன்று, எலெக்ஷன் எக்ஸ்ப்ளோசிவ் என்று தாங்கள் தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அதில் ஒன்று, நேற்று விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் சென்னையில் இப்தார் நோன்பு பொழுது அவர் பேசியது, அவருடைய ஒரு நடவடிக்கைகள், அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் பார்த்து ராகுல் காந்தி புலாங்கிதம் அடைந்து விட்டார். ராகுல் காந்தி தன்னுடைய ஆப்த நண்பர் ஒருவரை கங்க்ராச்சுலேட் பண்ண சொல்லியிருக்காரு டிவிகேக்கு. தவிர இன்னும் ஓரிரு நாட்களில் பிரணவ் பேசு தமிழா பேச்சு நேயர்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் என்ன என்று கேட்டால், 28 தொகுதிகளில் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் போட்டியிடுகிறதோ அங்கெங்கெல்லாம் தமிழ் வெற்றி கழகம் ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சீரியஸ் கேண்டிடேட் போடாதீங்க அப்படின்னு சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. இதன் மூலமாக கண்டிப்பாக தமிழக காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு, திமுக தான் இருக்காங்க,
ஆனா அவங்கள போஸ்ட்போல் சினாரியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் டெல்லியில நான் கேள்விப்படுகிறேன். இருப்பினும் தாவேகாவுடன் ஏன் காங்கிரஸ் தன்னுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறது கேள்வி வருது. அதே மாதிரி போதாத குறைக்கு காங்கிரஸ் டெல்லியில், நான் மூன்றாவது எக்ஸ்ப்ளோசிவ் நியூஸ் சொல்ல போறேன். தமிழக காங்கிரஸை பற்றி மத்திய காங்கிரஸ் வந்து ஏற்கனவே அலையன்ஸ் செட்டில் ஆயிடுச்சு, ஒரு ராஜ்யசபா வந்தாச்சு, அதனால நம்ம we need not bother about it சொல்லிட்டு தமிழகத்திற்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. காரணம், அசாம் காங்கிரசுக்கு பலத்த பேரடி வந்து விட்டது. பிரத்யுத் பர்ரோயி என்று சொல்லக்கூடிய பல நாட்களாக 30 வருடங்களாக இருந்த காங்கிரஸ் தலைவர் அவர்கள் எம்பி, சிட்டிங் எம்பி, ராகுல் காந்தி பக்கத்துல பிரியங்கா காந்தி பக்கத்துல உட்கார்றவர் அவர் திடீரென்று நேற்று ராஜினாமா செய்து விட்டார், பாஜகவில் சேர்ந்து விட்டார், அமித்ஷாவை சந்தித்து விட்டார். ஆக மொத்தம் அது அசாம் மிக மிக சீரியஸா என்று வரதுனால ராகுல் காந்தி தமிழகத்திற்கு குறைத்துதான் வருவார் என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் மீண்டும் நான் கேள்வி கேட்கிறேன், பேசு தமிழா பேசு நேயர்களிடம், தாங்கள் அதுல காமெண்ட்லயும் போடலாம். ஏன் ராகுல் காந்தி இது வரைக்கும் ஸ்டாலினோட பேசுறேன்? நேற்றும் அந்த கேள்வி கேட்டேன், இன்றும் அந்த கேள்வி கேட்கிறேன். ஏதாவது தகராறா, சண்டையா, முட்டிக்கிறாங்களா தெரியலையே. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த 3 விஷயங்கள் டெல்லியில் பரபரப்பாக செயல்படுகிறது. மீண்டும் கேள்விப்படுகிறேன், மு.க. ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் ஏதாவது சண்டையா, சச்சரவா? காட் நோஸ், தட்ஸ் ஆல். ஆனால் ராகுல் காந்தி கேரளாவிற்கும் அஸ்ஸாமிற்கும் அதிக கவனம் செலுத்துகிறார். காரணம் என்ன என்று கேட்டால், மு.க. ஸ்டாலினிடம் இருக்கக்கூடிய அபார நம்பிக்கையா அல்லது தேர்தலுக்கு பிறகு தாவேகாவுடன் போலாமா என்ற ஒரு டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க தான் டெல்லியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. சார், இப்போ புதுவையிலும் எலெக்ஷன் நடக்க போகுது. புதுவையிலுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா நேற்றுக்கு சேலம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கக்கூடிய சாமிகளை பார்த்திருக்காங்க. அலையன்ஸ் பிக்ஸ் ஆகாம இருக்கு. புதுவையில என்ன மாதிரியான நிலையில இருக்கு சார்? புதுவையில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கத்தான் இருக்கிறது, பாஜகவிற்கும் காங்கிரஸ் இது என்ஆர் காங்கிரஸிற்கும். ஆனால் அதை விட பிரச்சனை திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இருக்கிறது. தமிழகத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் அது பாண்டிச்சேரியை பாதிக்கும். ஆனால் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக 5 வருடம் நல்ல ஆட்சியை கொடுத்தோம் புதுச்சேரியில், அதே மாதிரியாகத்தான் நான் தமிழகத்திலும் வருவோம் என்ற ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். என்னதான் சேலத்திற்கு வந்திருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி, டிடிவி தினகரனுடைய அம்மா முன்னேற்ற கழகம் எல்லாம் சேர்ந்து பாண்டிச்சேரியில் தொடரும் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். அதில் ஒரு பிரச்சனை இருக்காது. சார், இப்ப நீங்க டெல்லியில இருக்கிறதுனால ஒரு முக்கியமான கேள்வி சார் என்னன்னா, இப்போ சர்வேஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சர்வேஸ்ல யார் பக்கம் காற்று வீசுது சார்? இப்ப பொழுது இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது, பாஜகவிற்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு. 30 தொகுதி போட்டாங்கன்னா குறைந்தது 12 முதல் 15 தொகுதிகளில் ஜெயிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. சர்வே பிரகாரம் பார்த்தால் இது அமித்ஷாவிடம் இருக்கிற சர்வேவை தவிர, பாஜகவிடம் இருக்கிற சர்வேவை தவிர மற்ற ஊடகங்கள், பல பிரபலமான ஊடகங்கள், டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், இந்தியா டிவி, இந்தியா டுடே, நியூஸ் எக்ஸ், CNN, அவங்கெல்லாம் போன்ற சர்வே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்ட முடிவு செய்த பிறகு, அதாவது நேற்றைய முன்தினத்தில் இருந்து சிச்சுவேஷன் மாறி இருக்குது. டிஎம்கேக்கு கொஞ்சம் டவுனா போயிட்டு இருக்குதுங்க. டிஎம்கேனுடைய ஒரு பிரபலம் சாராயம், கள்ளப்பொருள்கள், இந்த பாலியல் கொழுத்துகை, போதைப் பொருள்கள், இதெல்லாம் வச்சுன்னு ரொம்ப நெகட்டிவா இருக்குங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதை தவிர இன்னொன்னு சொல்றாங்க, ரூரல் அர்பன் டிவைட் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரூரல் கிராமத்துக்கும் நகரத்திற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. சென்னையிலும் டெல்டா பகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் படுத்த தோல்வி அடைய போகிறது என்பதுதான் சில சர்வேக்குடைய முடிவு. டெல்டா பகுதி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் காங்கிரஸுக்கு, ஈவன் டிஎம்கேக்கு. ஏன்னா ஏடிஎம்கே அங்க முந்துகிறது. சென்னையில் தாவேகா ஒரு 5 சீட் வாங்கினான்னா கூட திமுகவிற்கு அது ஒரு பெருத்த இடி. நீங்க என்னதான் சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு டெல்லியிலிருந்து அதை நோக்குவேமே, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பின்னடைவைத்தான் தங்குகிறது என்று பல நிபுணர்கள், கருத்தாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தொலைக்காட்சியிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி. சார், இப்ப தாவேக்கால முக்கியமான தலைவர்கள் நீங்க சொன்ன மாதிரி 5 சீட் சொல்லியிருந்தீங்க தாவேக்காக்கு சென்னையில கிடைச்சா. இப்ப விஜய் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள், ஆதவர்ஜுனா அவர்கள், அதுக்கப்புறம் மெரியா வில்சன் அவர்கள், இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா சென்னையில தான் போட்டியிட போறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
இப்போ ஒரு முக்கியமான கேள்வி சார். தாவேகா யாருடைய வாக்குகளை பிரிக்க போறாங்க சார் முக்கியமா? எல்லா வாக்கு பிடிச்சிடும். எல்லா நுனிப்புல் மேயற மாதிரி எல்லா டிஎம்கே மோஸ்ட் அஃபெக்டட். மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் போயிடும். நேற்று அவர் நோம்புங்கும் பொழுது தொப்பியை போட்டுக்கொண்டு போட்டதில் பலத்த வரவேற்பு இருக்கிறது விஜய்க்கு. அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் சிறரும். காரணம் என்ன என்று கேட்டால் பிரணவ், பெண் வாக்காளர்கள், முஸ்லிம் பெண் வாக்காளர்கள் அதிகமாக விஜயை கவர்கிறார்கள். விஜய் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து 50% ஓட்டு சிறுபான்மையோடு எடுத்துன்னு போயிடும். அதிமுக கொஞ்சம் எடுப்பாங்க. பாஜக எடுக்கிறாங்களா இல்லையா தெரியல. பட் பாஜக நியூட்ரலா இருந்துரும். பட் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தான் பலத்த மோசம் அடைய இருக்கிறது விஜய் வருகையினால். விஜய் ஃபர்ஸ்ட் அந்த தொல் திருமாவளவன் அப்படி சாப்பிட்டுருவாரு. அப்படி லட்டு மாதிரி சாப்பிட்டுருவாரு. லட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுரும் முடிச்சா. அதுதான் நடக்க இருக்கிறது. தொல் திருமாவளவனுடைய எதிர்காலம் தமிழகத்தில் விஜயினுடைய எதிர்காலத்தை பொறுத்துதான் இருக்கிறது பிரணவ். சார், இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் போயிட்டு இருக்கு. இப்ப நரேந்திர மோடி அவர்களுக்கும் சரி, அமித்ஷா அவர்களுக்கும் சரி, ஒரு மணி நேரமும் ரொம்பவே முக்கியமான நேரம். இப்ப நம்ம 4ல இருந்து 5 நாட்கள் தமிழகத்துக்கும் கேரளாக்கும் வர இருக்கா அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அஸ்ஸாமுக்கும் போக போறாங்க. இந்த எலெக்ஷன் நேரத்துல அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு சார்? இந்த போர் குறித்து, இந்த கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், நிறைய யூனியன் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு எப்போ பிரைம் மினிஸ்டர் போனாலும் சரி, எப்போ அமித்ஷா போனாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒரு சேட்டலைட் போன் வச்சிருக்காங்க. சீக்ரெட் சேட்டலைட் போன். அந்த சீக்ரெட் சேட்டலைட் போன் மூலமாக அனைத்து சிசிஎஸ் கம்பெனி, கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அதனுடைய உறுப்பினர்களிடம் பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. பெட்ரோல், டீசல், கேஸ் பற்றி ஏற்கனவே முடிந்தாகிவிட்டது. ஹர்தீப் சிங் பூரியிடம் முழு அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார்கள். கேபினெட் செக்ரட்டரி டிவி சோமநாதன் அவர்கள் இதை ஒருங்கிணைக்கிறார். ஆக மொத்தம் அரசாங்கம் இது கேர்லெஸ்ஸா இல்லை, ரொம்ப சீரியஸா இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அங்கேருந்து ஒரு பறக்கிற போது கூட, பிரைம் மினிஸ்டர் பிளேன் பறக்கிறது கூட போன் பண்ண மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. அந்த மாதிரி கிடையாது, வீடியோ கான்பரன்ஸ் வருது. ஸோ ஆக மொத்தம் தொழில்நுட்பங்கள் காரணமாக அடிக்கடி சப்போஸ் ஒரு சில முக்கியமான தகவல்களை பேச்சு தமிழா பேச்சு நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரைம் மினிஸ்டர் எங்கே இருந்தாலும் மூவ் பண்ணாருன்னா அவரோட பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டேரியட் மூவ் பண்ணும். 5 பேர் 6 பேர் கொண்ட ஐஏஎஸ் அதிகாரிகள், ஸ்டெனோகிராஃபர்ஸ், பிரிண்டர், டெலிபிரிண்டர், அதாவது இந்த பிரிண்டிங் மிஷின், போட்டோ காப்பி எல்லாம் பிளேன்லேயே வருவதில்லை. பர்மனண்டா ஃபிக்ஸ்டு. அது நான் அந்த பிளேன்ல நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். டாக்டர் மன்மோகன் சிங்குடன், அடல் பிஹாரி வாஜ்பாயுடன், நரேந்திர மோடி எல்லாம் நிறைய டிராவல் பண்ணிக்கிறதுனால நான் பார்த்திருக்கேன். அதுல ஒரு 20 சீட்டு எங்களுக்குன்னு வச்சிருக்காங்க. ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருக்குது. பிரைம் மினிஸ்டர் நேரம் பேசலாம் வீடியோவில். சேட்டலைட் போன் வச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகும். தடங்கள் இருக்கவே இருக்காது. போதாத குறைக்கு பிரைம் மினிஸ்டர் எப்ப போனாலும் அன்று இரவே திரும்பி வந்துடுவாரு டெல்லிக்கு. இல்ல மறுநாள் வந்தா கூட டிவி சோமநாதனுடைய தலைமையில் அந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டிக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்கிறதுனால பிரின்சிபல் செக்ரட்டரி 2 பேர் இருக்காங்க. பி.கே. மிஸ்ரான்னு சக்திகாந்த் தாஸ். அவங்கள்ட்ட பேசினாலே விஷயம் சால்வ் ஆயிடும். அதை பத்தி பிரைம் மினிஸ்டருக்கு மொத்தம் 400 உதவியாளர்கள் இருக்கிறார்கள். 400, நாட் 1 நாட் 2. ஸோ அதெல்லாம் 5 பேர் கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த 5 பேர்கிட்ட பிரைம் மினிஸ்டர் பேசினாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அப்புறம் இவர் டைரக்ஷன் கொடுத்தாருன்னா அது மாதிரி ஆயிடும். சாரி, இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் எக்ஸ்ப்ளோஷன் நிகழ்ச்சியில நிறைய எக்ஸ்ப்ளோஷன் கொடுத்துருக்கீங்க நம்ம ஆடியன்ஸுக்கு. அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் ஆபீஸை குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவலை நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க. மீண்டும் நாளை சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி. முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால், ஏன் ராகுல் காந்தி இன்னமும் விஜயுடன் தொடர்பில் இருக்கிறார்? அது பற்றி காங்கிரஸும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, எங்க அவர் நோங்கு போயிட்டு வந்துட்டாருன்னா செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு ராகுல் காந்தி சொல்றாராம் விஜய்க்கு. அப்ப போஸ்ட்போன்ல விஜயோட போயிடுவாங்களா காங்கிரஸ்? 29க்கு ப்ரிப்பேர் பண்றாரா ராகுல் காந்தி? போன்ற சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறது. தங்கள் மனதில் பட்டதை காமெண்ட் செக்ஷனில் நம்ம ரசிகர்கள் எழுதினால் நாளை அதற்கு நான் பதில் சொல்வேன். கேள்வியாக இருக்கும் அது. நன்றி. கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.